பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் இரக்கமுள்ளவர், அவர் நன்மைகளை செய்கிறவர், ஒரு நாளும் நம்மை கைவிடாதவர், ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நம்மை காண்கிறார் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர், மேட்டின்மையான கண்களை தாழ்த்துவீர். பிரியமானவர்களே, தேவன் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிக்கிறார். அங்கு சிறுமைப்பட்ட ஜனங்களை தேவனே தூக்கி விடுகிறார். அவருடைய ஜனங்கள் ஒரு நாளும் சிறுமைப்பட்டு போகாதபடிக்கு காக்கிற தேவனிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். நம் வாழ்விலே எத்தனையோ குறைவுகளை நாம் சந்தித்திருந்தாலும், நெருக்கமான சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும், கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே நமக்குரிய ரட்சிப்பு நமக்கு உண்டு. நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் ஏற்ற காலத்திலே நமக்குரிய அந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நமக்குரிய அந்த எல்லைகளிலே நாம் வாழும்படிக்கு அவர் பாதைகளை திறப்பார். அவர் வாக்கு கொடுத்தவர், நம்மை அழைத்தவர், இந்த உலகத்திலே நம்மை தெரிந்து கொண்டவர், தம்முடைய ஜனமாக இருக்கும்படிக்கு தம்மிடமாய் நம்மை சேர்த்து கொண்டவர் நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டார். தம்முடைய ஜனங்களாக இந்த உலகத்திலே வாழும்படிக்கு முன்குறித்து வைத்திருக்கிறாரே, அவருக்கு பிரதிநிதிகளாக அவருடைய நாம மகிமைக்கென்று தம்முடைய ஜனங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற தேவனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய சிறுமையை பார்ப்பார். அங்கு நெகேமியா புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை உண்டு. அநேக வருடங்களுக்கு பின்பதாக நெகேமியா இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். அங்கு நெகேமியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, எகிப்திலே எங்கள் பிதாக்கள் அனுபவித்த சிறுமியை நீர் கண்டு சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் கூப்பிடுதலை கேட்டீர். எகிப்திலே 400 வருஷம் வாழ்ந்து அவர்கள் அடிமைகளாக இருந்த நேரத்திலே அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் அதை மறக்கவில்லை. அவர்கள் சிறுமைப்பட்ட அந்த சிறையிருப்பை தேவன் செங்கடலிலே நினைவு கூர்ந்தார். செங்கடலிலே பாதை திறந்தாருங்க. ஒரு அற்புதத்தை செய்தார். அந்த செங்கடலிலே தம் ஜனங்களை சிறுமைப்படுத்தின எகிப்தியனை சமுத்திரத்திலே மூழ்கடிக்க பண்ணினார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவர். ஏற்ற நேரத்திலே நம் சிறுமையிலிருந்து தேவன் விடுதலையாக்கி, சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வாதமான எல்லைகளுக்குள்ளாக நம்மை வாழ செய்வார். கர்த்தரை நோக்கி இருப்போம், அவரை சார்ந்திருப்போம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் போகிற பாதைகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறேன். எங்களுடைய சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவர் தகப்பனே, இந்த நேரத்திலும் ஒவ்வொருவரையும் நீர் தாங்குவீராக. ஏற்ற காலத்திலே எங்களுக்குரிய அந்த ஆசீர்வாதமும் எங்களுக்குரிய அந்த விடுதலையும் சமாதானமும் ஜெயமும் உண்டாகும்படிக்கு நீர்தாமே இரக்கம் செய்வீராக, காத்தருள்வீராக. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.